அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த டிவி மூலமாக உங்களை சந்திக்க கிருபை தந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவன் தந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் முன்னால் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம். ஆண்டவரையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருபையினாதான் நமக்கு வாழ்த்துக்கிறோம் ஐயா. கிருதாவே ஸ்தோத்திரம். நீர் தந்த வார்த்தையை சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றோம். அநேக செவிகள் இதை கேட்க போகிற அப்படின்னால் கேட்கிறதாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லியிருக்கின்ற பிரகாரம் திருவசனத்தை கேட்கிறவர்கள் கைக்கொள்ள, அதனால் உண்டான நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். அடுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தாவே கிருபை செய்யுமப்பா. சோத்திரம் சோத்திரம். அனுபவ வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வாக்கிட்டோம். பிரதான காரியங்களை செய்யும் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய தியானத்துக்காக கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்களை நாம் கவனிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலே மனிதன் எதிர்பார்க்கிறது ஒன்று சமாதானம். அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற மக்களும் கூட சமாதானம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. அப்படி நாம் நம்முடைய காதில் கேட்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் வெறுமையார்ந்த மனிதனுக்கு பரிசுத்தாவியை தந்து அந்த பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை உள்ளத்தில் தந்திருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். அது புசிக்கிறதுனாலே குடிக்கிறதுனாலே அல்ல, அது நீதி சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் என்று வேதம் சொல்கின்றது. அந்த சந்தோஷம்தான் பரலோகத்தில் நாம் அனுபவிக்க போகிற காரியம் என்று சத்திய வேதம் சொல்கின்றது. ஆனபடினால இந்த நாட்களிலேயும் அந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிக்க முடியாதபடி தடை செய்கிறது என்ன என்கிறதை நாம் சுருக்கமாக சில வசனங்கள் மூலமாக பார்த்து, அந்த சமாதானம் அது ஒரு அளவுக்குரியதல்ல, அது அளவு கடந்த சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மனிதனுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய இக்கட்டுகள், துன்பங்கள், பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் மத்தியிலேயும் அந்த சமாதானம் அவனிலிருந்து பெருக்கெடுத்து ஓடுகிற ஒன்றாக இருக்கிறது. அது இறைவன் கொடுத்த சமாதானம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு முன்னால் நாம் அடைய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் மனிதனுக்கு வாக்குறுதியிருக்கிற எல்லா இடங்களையும் நாம் பார்க்கும்போது அதற்கு முன்னால் ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். இப்படி செய்யுங்கள், இது கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இவைகளை கைக்கொள்ளுங்கள், நான் இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் ஆண்டவர் சொல்லுகிற அந்த முன்பகுதியை விட்டுவிட்டு பின்னால் உள்ள பகுதியை பார்த்து கொண்டு ஆண்டவரே செய்யும் செய்யும் என்று போராடுகின்றார்கள் என்று நாம் காணுகிறோம். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறது இல்லையே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நாம் திருவசனத்தை கவனிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 11வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இப்படி நாம் காணுகின்றோம். சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். தேவனுக்கு மகிமை. மனிதனில் உண்டாயிருக்கிற குணக்கேடுகள் அவனுக்கு தேவன் அருள்கின்ற அருள் இருக்கிற அந்த சமாதானத்தை அவன் நிறைவாக பெற்று அனுபவிக்க முடியவில்லை. இந்த குணக்கேடு அதை தடுத்து போடுகிறது என்று இறைவாக்கு சொல்கின்றது. அதான் மாம்சக்கிரியை என்று நாம் பார்க்கின்றோம். ஆனபடினால அதாவது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் மிகுதியான சமாதானத்தை வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், தந்திருக்கிறார். இதை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் என்றால், நம்முடைய குணத்தில் இருக்கிற சாந்தத்துக்கு அப்பாற்பட்ட இந்த மாம்ச இயக்கங்களை அழிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. நீயோ என்று எழுதுகிறார். உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவே என்றும் எழுதுகின்றார். அவருக்கு என்ன பற்றி சொல்லுகிறார் பாருங்க. இங்கே நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை
நாம் வாசிப்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவனுக்கு மகிமை. இதுல இந்த சாந்த குணத்தை அடைய நாட வேண்டும் என்றால் என்ன என்று இதற்கு முன்னாலே 6 குணங்களை சொல்லி இருக்கின்றது. அவைகளெல்லாம் இவைகளுக்கு சப்போர்ட்டிங். அதே மனதின் பெரும்புதான் இந்த சாந்த குணம் அவனிலே வரும் என்று அவைகளை அவர் சொல்லுகிறார். ஆனபடினால அதாவது இந்த மாம்ச ஏக்கம் அந்த சாந்த குணத்தை அவனிலே கொடுக்கிறது இல்லை. அவனை அதாவது இந்த பிரமாணங்களை கைக்கொள்ள அது இடம் கொடுக்கிறது இல்லை என்று நாம் காணுகிறோம். அவைகளை அடையாமல் சாந்த குணத்தை நாம் அடைய நாடினால் சாந்த குணம் கிடைக்கிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ இவைகளை விட்டோடி இவைகளை விட வேண்டும். 8 முதல் வாசிப்போம் அதே அதிகாரத்தில். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். இதுதான் மெய்யான அறிவு. மனிதர் வீடு நிறைய வைத்திருந்தாலும் வாழ்க்கை முழுவதுக்கும் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அவனுக்கு உண்ணவும் உடுக்கவும் தான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் அவர் அனுபவிக்க இயலாது. இந்த மாம்சம் அவருக்கு அதுக்கு மாறுபட்ட ஏக்கங்களை கொடுக்கிறது. பாருங்கள், வாசிக்கலாம். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணையிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி சொல்லுகிறார். பாருங்க, நீ இந்த சமாதானத்தை பெற இல்லை, சமாதானம் பெறுவதற்கு உன்னில் இருக்க வேண்டிய சாந்த குணத்தை நீ அடைவதற்கு மேலே பாருங்க, மனிதனுக்குள்ளே அதாவது சொன்னார், உணவும் உடுக்கவும் இருந்தால் போதும், வேறு என்ன உனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இருந்த போதிலும் பல ஆசை, உலகத்தில் உள்ள ஆசை அவைகளை அவனுக்குள்ளே புகுந்து போராட ஆரம்பிக்கிறது. அது அவனை பல இச்சைகளில் விட ஆரம்பிக்கிறது. விசுவாச கேடுகளை உண்டாக்குகிறது. தேவனை விட்டு பிரிக்கிறது. தேவன் கொடுத்த சமாதானம் அவனிலே நிலை கொண்டிருக்க முடியாதபடி, அவன் அவைகளை அனுபவிக்க முடியாதபடி, அவன் அதாவது பரிசுத்தாய் பெற்றிருந்தால், சந்தோஷத்தை பெற்றிருந்தால், தேவன் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு அனுபவிக்க முடியவில்லை. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற நீ வேறு ஒன்றை விரும்பாதே, வேறு அதிகமாக நீ ஆசைப்படாதே. அது உனக்கு பிரயோஜனம் அல்ல. அது சத்துரு கொண்டு வருகிற ஒரு காரியம். அதுதான் நேசம், தேவனுக்கு விரோதமான பகை என்றது எழுதியிருக்கிறது. ஆனால் அதற்கு போகாது. போனால் ஆண்டவர் மேல் விசுவாசம் போய்விடும். பலவிதமான இச்சைகள் நீ விட்டுவிட்ட எல்லாம் உன்னை பின்பற்றி வர ஆரம்பித்து விடும். அதில் அநேக அந்த இச்சையில் விழுந்து அநேக தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நீயோ தேவனுடைய மனிதனே, இவைகளை விட்டோடி என்று எழுதியிருக்கிறது. இவைகளை விட்டோடி என்ன செய்யலாம்? அதாவது சாந்த குணத்தை அடையும்படி நாடு, சமாதான உன்னிலே பொங்க ஆரம்பித்துவிடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் எரிச்சல், வெளியே எரிச்சல், வேலை சாலத்தில் எரிச்சல், பிரயாணப்படும் போது எரிச்சல், ரோட்டில் வண்டி ஓட்டும் போது எரிச்சல், இவைகளெல்லாம் நம்ம இடத்தில் வந்து நம்மை தேவனுடைய மனிதனை அல்லாதவனாக ஆக்கி விடுகின்றது. அந்த மெய் சமாதானம் நம்மிலே வீடு வந்து சேரும்போது இல்லாமல் போய்விடுகின்றது. இதெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆனபடினால் இன்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்கிறது என்றால், உனக்கு சந்தோஷம் நிறைவாய் வேண்டும் என்று சொன்னால் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. சாந்த குணத்தை அடைய வேண்டும் என்றால் இருக்கிறவைகள் போதும், கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு காணப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அப்படி இல்லாவிட்டால் விசுவாசம் விட்டு போய்விடும். நீ பலவிதமான இச்சையில் விழுந்து கெட்டு போவாய். கெட்டு போனவர்கள் ஏராளமான பேர் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஒரு உடன் ஊழியர் இருந்தார். அவர் பேர் தேமா என்ற ஒரு பெயரை பற்றி சொல்லி இருக்கிறது. அந்த தேமாவுக்கு அதாவது தேவனுடைய வேலை செய்து கொண்டிருக்கும் போது, வரம்பற்ற வல்லமை பெற்ற தேவ மனிதனை பின்பற்றி கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன ஆகிவிட்டது? பிரபஞ்சத்தின் மேல்
மேல் ஆசை வந்து விட்டது. அந்த ஆசை அவனுக்குள்ளே புகுந்து அவனை விழத்தள்ளிவிட்டது என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அதாவது எங்கே என்று கேட்பீர்கள் அல்லவா, அவருக்கு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்துட்டு ஆனபடினால விசுவாசத்தை விட்டுவிட்டான். அவருக்கு பல இச்சைகள் வர ஆரம்பித்து விட்டது. பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், சொத்து வாங்கணும், வீடு கட்டணும், அதாவது மற்றவர்களைப் போல ஆடம்பரமாக நாம் ஜீவிக்கணும் என்ற எண்ணம் வந்தவுடனே அந்த சமாதானம் போய் இவனுக்கு சிற்றின்பங்கள் உள்ளே புகுந்து அவனை வீழ்த்திவிடும் என்று நாம் திருவசனத்தின் மூலமாக பார்க்கின்றோம். ஆனபடினால் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, நீயோ தேவனுடைய மனுஷரே என்று சொல்லியிருக்கிறது அல்லவா நம்மை சேர்த்து. இப்போ இந்த வார்த்தை யாருடைய காதலெல்லாம் விழுகிறதோ அவர்களுக்கு இந்த வார்த்தை விழுகின்றது. உங்களுக்கு தேவன் அதாவது பரலோகத்தில் அனுபவிக்க போகிற சந்தோஷத்தை இங்கேயே தந்திருக்கிறார். யார் யார் பரிசுத்தாய் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்குள் அந்த சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் நிறைவாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அதாவது நம்முடைய வாசிக்க கேட்டோம் அல்லவா, அந்த நற்குணங்கள் நமக்குள்ளே வர வேண்டும். வரும்போது நமக்குள்ளே என்ன ஆகிவிடும், சாந்த குணம் ஏற்பட்டுவிடும். அதாவது ஒன்றும் எழும்பாது, எல்லாவற்றையும் தனித்து விடும். தனித்து சாந்த குணத்தை யார் என்ன பேசினாலும் எது பண்ணினாலும் அவன் கேளாதன் போல பார்க்காதன் போல, அதாவது தனக்கு அதாவது அறிவும் ஆற்றலும் இருந்த போதிலும் அவைகளை கொண்டு வாயை அடைக்கலாம் என்ற எண்ணம் இருந்த போதிலும் அவைகளை அவன் செய்யாமல் தடுக்கிறது இந்த சாந்த குணம். தேவனுக்கு மகிமை. அவனுடைய உள்ளத்திலே சந்தோஷம் பொங்கி 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 வழிகிறதாக இருக்கிறது. தூண்டுதல் செய்யும் போது அந்த பழைய குணம் வந்துவிடக்கூடாது. இங்கே நாம் மோசே குறித்து நாம் பார்க்கின்றோம். மோசே ஒரு பயங்கரமான கோபக்காரராக முன்பு இருந்தார். அவர் என்ன கோபம், தேவ மனிதர்களை பற்றி தேவனை பற்றிய வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் இருந்தால் தாயினால் போதிக்கப்பட்டிருந்தார். அவர் வெளியே ஜனங்களை சுற்றி பார்க்க சென்றார். அவர் அடுத்து இளவரசனாக அவர் வரப்போகிறார். ஆனபடினால மனதில் வைத்து ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கவும், நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள் எங்கள் அம்மா சொல்லி தந்தாங்களே, ஆனபடினால எப்படி இருக்கிறாங்க என்று பார்ப்பதற்காக அவர் சுற்றி பார்க்க போனார். அங்கே ஒரு எகிப்தியர் இஸ்ரவேலனை கொடூரமாய் அடிக்கிறது தாக்குறதை கண்டு ஒரே அடியை அடித்து அவன் மண்ணுக்குள்ள புதைத்து வைத்த ஒரு தீவிரமான கோபக்காரராக அவர் இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய தேவன் அவருக்கு இந்த நற்குணத்தை, அதாவது சாந்த குணத்தை கொடுப்பதற்காக அவரை ஒரு பெரிய தலைவனாக, ஜனங்களை நடத்தும் தலைவனாக மாற்றுவதற்கு முன்பு செய்த காரியம் அவரில் இந்த அதாவது சாந்த குணத்தை கட்டளையிட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை லட்சக்கணக்கான பேர் இவனை கொண்டுதான் கானானுக்கு நடத்த வேண்டும். அவனுக்கு இந்த பொறுமை, அவனுக்கு இந்த சாந்த குணம் வேண்டும் என்பதற்காக ஆடுமைக்கும் தொழிலை கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. அந்த ஆடுமைக்கும் தொழில் என்றால் தொழிலே கஷ்டமானது. அதுதான் ஒரு ஆடு அங்கோடு இங்கோடு அங்கோடும் எரிச்சல் பட்டு அவன் தன்னையே மாய்த்துக் கொள்வார். அவ்வளவு பெரிய ஒரு தொழில் அது. 40 ஆண்டு காலமாக அந்த வேலையை பார்த்து முடிக்க போகும்போது தேவ தரிசனம் உண்டாயிற்று. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் அழைத்தார், எகிப்திற்கு போ, ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்கு நேராக ப்ராமிஸ் பண்ணின, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அழைத்து செல், நீ தலைவராயிருந்ததை செய் என்ற பட்டத்தை கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. அவர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது அங்கே என்ன நடந்தது, உடன் பிறந்த சகோதரனும் சகோதரியும் அவரை குற்றப்படுத்த, அதாவது அவர் மீதியானிய பிரஜாதி பெண்ணை வாகம் பண்ணினபடினால அதை காண்பித்து, நீ மட்டும்தான் தீர்க்க தரிசியா, எங்களுக்கும் உண்டு, நாங்கள் அந்த வரம் பெற்றவர்கள் தான் என்று வாதாடிய போது அங்கே அவருடைய சார்ந்த குணத்தை காண்பித்தார். இந்த 40 ஆண்டு கால ஆடு வைக்கிற தொழிலில் அவருக்கு அந்த சாந்தம் உண்டாயிற்று. தேவனுக்கு மகிமை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவருக்கு என்ன பேர் சொல்லுகிறார்? என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாம் இப்போ பார்க்கலாம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த உள்ளவனாயிருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கோபக்காரராயிருந்த அவர், அதாவது சாந்த குணம் இல்லாதவராயிருந்த அவர் இப்படி சாந்த குணமாக ஆகிவிட்டார்.
தேவனுக்கு மகிமை. ஒரு 1000 லட்சமே அவளை நடத்தினார். எத்தனையோ பல லட்சங்களை அவர் கானானுக்கு நடத்தினார். அதெல்லாம் முரட்டாட்டமுள்ள மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் அடிக்கடி மோசே எறிவதற்கு கலை எடுத்தவர்கள், மோசை குரோமாக அவர்கள் குதிகாலை தூக்கினவர்கள். அவர் ஒன்றும் செய்யவில்லை. தேவ சமூகத்தில் தான் விழுந்தார் ஒழிய, முகங்குப்புறத்தான் விழுந்தார் ஒழிய, ஆண்டவரிடத்தில் தான் சொன்னார் ஒழிய, இந்த மக்களை பேச இவர்களுக்கு பதில் செய்ய அவர் விரும்பவில்லை. அவர் சார்ந்த குணம். தேவனுக்கு மகிமை. இந்த சமாதானத்தை தேவன் அவருக்குள்ளே நிறைவாக வைத்திருந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றபடியினால் இன்று நாம் அறிகிற காரியம் என்னவென்றால், அதாவது சார்ந்த குணமுள்ளவர்கள் அதாவது சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், சமாதானத்தை நிறைவாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த சாந்தம், அந்த சமாதானம் எவ்வளவு அளவு? ஒரு அளவு சொல்லுகிறார் பாருங்க. இன்னும் அளவு இருக்கிறது தெரிந்த தரிசன வசனங்களிலே. இந்த ஒரு வசனத்தை நாம் இப்போ பார்ப்போம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருந்த காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம். எதை கொண்டு காரணம் காட்டுறார் பார்த்தீங்களா? தேவனுக்கு மகிமை. உண்ண உடுக்கவும் இருந்தால் போதும். அவனுக்கு உலக பிரகாரமானவருக்கு தானியம், திராட்சரசம் மற்றும் எல்லாம் நிறைவாக இருந்த காலத்தில் அந்த இருந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. அதுதான் இந்த சந்தோஷம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினாலே நீயோ தேவனுடைய மனுஷனே, அதாவது அவைகளை பாராதே, அவைகளை விட்டோடி நீ விதமாக நீதியும் சமாதானத்தையும் சுயான்பதையும் என்று ஒரு 6 பாகங்களை சொல்லுகின்றார். இவைகளை நீ சார்ந்த குணத்தை அடைய நாடு, பிரயாசப்பட்டு நீ பெற்றுக்கொள் என்றார். அதை அவர் பெற்றுக்கொண்டார். தேவனுக்கு மகிமை. நீ பிறருக்கு போதிக்க வேண்டும் என்றால் முதலாவது நீ இதை அடை, நீ முதலாவது இதை செய். இதை செய்து சார்ந்த குணமுள்ள புருஷனாக மாறிவிடு. அப்பொழுது உனக்குள்ளே சமாதானம் பெருகி இருக்கும் என்று திருவசனம் சொல்லுகிறதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ சமாதானத்தை விதைக்கிறவனாக, சமாதானத்தை சுமந்து செல்கிறவனாக இருப்பாய். நீ ஒரு வீட்டுக்குள்ளே போய்விட்டால் அந்த வீட்டுக்கு அந்த சமாதானத்தையே சொல்லு. யார்? இந்த சமாதானத்தை பெற்றவர்கள். தேவனுக்கு மகிமை. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சாரமில்லாத சாந்தை சுவரிலே பூசுகிறார்கள் அல்லவா? இவர் பூசிவிட்டு போவார், நாளை காலையில் வந்து பார்த்தால் சாரம் இல்லாமல் எல்லாம் பேர்ந்து கீழே கிடக்கும். அதனால் சமாதானம் அங்கே தங்காது, அங்கே ஒட்டாது, அது அந்த வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆனபடினால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் சாந்த குணத்தை அடைய வேண்டும். சாந்தத்தை குணத்தை அடைய வேண்டும் என்றால் உலக நேசம், உலக ஆசை அவைகளை விட்டுவிடு. நீ பணாசை இல்லாதவனாக இரு, போதுமென்ற மனதை உடையவனாக இரு. அன்றன்றைக்கு உனக்கு கிடைக்கிற ஆகாரம் போதுமென்று இரு. அப்படி நீ இருந்தால் உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான், தானியம், திராட்சரசம், சகல சம்பத்தும் அவனிலே இருக்கிற ஒரு சின்ன சந்தோஷம் உண்டு. அது குறையும் போது குறைந்துடும். ஆனால் இந்த சந்தோஷம் அப்படி இல்லை. அதை விட மேலான சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாய் பெற்று நீங்கள் ஆவிலே நிறைந்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறதா? அல்லது ஆலயத்துக்குள் இருக்க மட்டும் போது அல்லது ஜெபவேளை மட்டும்தான் இருக்கிறதா? மற்ற நேரத்திலும் இருக்கிறதா என்கிறதை கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் உலகத்தை நேசித்து கொண்டு உலகத்தையும் தன்னுடைய உடம்பிலே தரித்து கொண்டு நான் பெரிய ஆள் என்று வீட்டில் ஒன்று இல்லாவிட்டாலும் தன்னுடைய உடம்பில் அவர்கள் பலவிதமான வேறப்பட்ட செல்வமுடைய ஆபரணங்களை அணிந்து கொண்டு வேறப்பட்ட வஸ்திரங்களை தரித்து கொண்டு மக்கள் மத்தியில் காட்சி அளிக்க விரும்புகின்றார்கள். தேவனுக்கு மகிமை. அது ஒரு நற்குணம் அல்ல. அது பிறரை மயக்க, பிறரை கெடுக்க அது உபயோகமான ஒன்று. சாத்தான்
செய்கிறான். இவர்களை கருவியாக எடுத்துக்கொண்டு நீ நல்லா ஆடம்பரம் பண்ணி தெருவில் போய் 4 பேர் பின்னாலே வருவான், அப்படி என்று அவன் கெட்டு போவான். இப்படி உலகம் முழுவதும் இப்படி கெட்டு போக வேண்டும், மெய் சமாதானத்தை அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அவன் இதை செய்கிறான். அதற்கு இங்கே அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவது. 1 பேதுரு புத்தகம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் இங்கே பார்க்கலாம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆமா, மேலே உள்ள வசனங்களிலே வெள்ளினாலும் பொல்லினாலும் வெள்ளையேறப்பட்ட வசனத்தினாலும் தங்களை அலங்கரியாமல் என்று எழுதி, அதாவது அதற்கு பிறகு இவைகள் எழுதப்படுகின்றது. தேவனுக்கு மகிமை. அதாவது ஒரு மனுஷனுடைய விலை என்ன என்றால் இருதயத்தில் மறைந்திருக்கிற நற்குணம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்துக்கு விலை என்ன? அதாவது விலையேறப்பட்ட ஒன்று என்று சொல்லியிருக்கிறது. அது விலையேறப்பட்டதென்றால் முடிவே இல்லை. ஒரு நற்குணம் படைத்த ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷனை அநேகர் போற்றுவார்கள், அநேகர் ஆசீர்வதிப்பார்கள், அவன் நன்றாயிருக்கட்டும் என்று சொல்லுவார்கள். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்துக்குள் குணம் அறிந்திருக்க வேண்டும். அது நற்குணம். அது உலகத்தில் அதாவது வேஷம் போட்டுக்கொண்டு அலைய விடாது. அதாவது தண்ணியில் ஒன்று இல்லாவிட்டாலும் வெள்ளினாலும் பொன்னினாலும் ஒரு ஏற்பட்ட வஸ்திரத்தினால் இப்போ பெண்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருந்தாலும் பெண்களும் மாத்திரமல்ல ஆண்களும் இதில் தப்பவில்லை. இப்படி வர 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 எல்லாம் கலந்து விட்டது. எல்லா உலகிற்கு தன்னை காண்பிக்க. ஆனபடினால் நற்குணம் என்பது இந்த உலகம், அதாவது மனிதன் பெரிய பாவம் செய்துதான் தேவனுக்கு பகையாளி ஆக வேண்டும் என்பது அல்ல. உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதியிருக்கிறது. உலக நேசம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால், உலகத்தினால் தன்னை அலங்கரித்து தன்னை ஒரு மேன்மையாக காட்ட ஆரம்பித்து விட்டால், தேவன் கொடுக்கிற சமாதானம் அவனிலே குன்றி போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. குறைந்து போய்விடும், ஒரு நாள் நின்று போய்விடும் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கேட்கின்ற அருமையானவர்களே, கவனியுங்கள். இந்த வாக்கியங்களெல்லாம் உள்ளத்தில் பதிந்திருக்கட்டும். இதுகளில் பல உங்களில் இருக்கிறது அல்லவா? அடிக்கடி அதாவது தேவனுடைய பிரசுத்தாய் பெற்றோம், என்னிலே சமாதானம் நிறைவாயில்லையே, ஒரு சம்பவம் வந்துவிட்டால் அந்த சந்தோஷம் போய்விடுகின்றது, வாயில் வந்தெல்லாம் பதறி விடுகிறேன் என்று சொல்கிற கவலை உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? அப்படினால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதாவது இவைகளை விட்டோடி, அதாவது தேவன் மெய் சமாதானத்தை உங்கள் இருதயத்திலே தந்திருக்கின்றார். ஆண்டவர் அன்றன்று நம்மை போஷிக்க, உடுத்துவிக்க, நம்மை காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏழைகளாக இருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். அவருடைய தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நான் ஒரு பெரிய மாளிகைக்கு போவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அதை கட்டி கொண்டிருக்கின்றார். அங்கே அழைத்து செல்வதற்கு அவர் வரப்போகின்றார். அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. அந்த பரலோகத்தில் போய் மட்டுமல்ல, இங்கே அந்த பரலோகத்தின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் போது ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யத்தில் போய் அதாவது நல்லா புசத்து குடித்து உடுத்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்று எண்ணாதீர்கள். அங்குள்ள சந்தோஷம் என்ன? வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிக்கிறதுனால குடிக்கிறது. பூமியிலேயும் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த முன்சீட்டு, டோக்கன், அல்ல போவதற்குரிய அனுமதி பெறுவதுதான் பரிசுத்தத்தை பெற்றதுக்கு அடையாளம். அப்படினால அந்த அடையாளத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கோ புசிக்கணும், குடிக்கணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், உல்லாச பயணம் போகணும், உலகத்தில் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் என்கிற ஒரு சந்தோஷத்தை அடைய விரும்புகிறார்கள். அப்படினால தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. அங்கே புசுப்பும் கிடையாது, குடிப்பும் கிடையாது. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அங்கே அதுதான் இருக்கு.
அப்ப இங்கே அந்த சந்தோஷத்தை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் இங்கே பரலோகத்தில் தான் இருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை. அங்கே உள்ள நிழல், அங்கே உள்ள உன் அடையாளம் நம்மில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அது சந்தோஷம். எதை குறித்து இனமறியாத சந்தோஷம். வாழ்க்கையிலே நெருக்கடி, வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், பல பிரச்சனைகள், ஆனால் அது பற்றிய ஒரு சந்தோஷம். அதான் பரலோக இன்பம். தேவனுக்கு மகிமை. அவருடைய வாழ்க்கையில நீதி, சமாதானம் பெருகியிருக்கும். நீதியை நெறி தவற அது ஒரு வாழ்க்கை இவர்களே சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதான் பரலோக அனுபவம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறபடியினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அப்போஸ்தலர் பேதுரு எழுதினார் அல்லவா, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அதுதான் விலையேறப்பட்டது என்று எழுதினார் அல்லவா. அந்த விலையை பற்றி இங்கே சாலமோன் எழுதுகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது, அதாவது சாலமோன் ஒரு குணசாலியான குணசாலியான ஒரு ஸ்திரீயை பற்றி எழுதி கொண்டு வரும்போது அவருடைய மதிப்பு, அவருடைய விலை எவ்வளவு என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. முத்துக்களை விட உயர்ந்தது ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அவருடைய விலை அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ மட்டுமல்ல, குணசாலியான புருஷர்களுக்கும் சேர்த்து தான் இந்த வசனம் பொருந்தும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை அருள்கின்றார். தேவனுக்கு மகிமை. அந்த சமாதானத்துக்கு நிகரானது ஒன்றும் இல்லை. அது இந்த பூமியில் இருக்கிற எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் அவருக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே ஆண்டவர் தந்திருக்கின்றார். இல்லையா? அப்படினால் அன்பானவர்களே, உலகத்தை நேசிக்காதீர்கள், பாவத்தை நேசிக்காதீர்கள், நீதியுள்ள வாழ்க்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வேத வாக்கியம்தான் அதை சொல்லுகின்றது. மெய்தேவன் இயேசு கிறிஸ்து அவர்தான் இந்த மெய் சமாதானத்தை கொண்டு வந்தார். அவர் கொஞ்சம் கொண்டு வரல, சமாதான பிரபுவாக இந்த பூமிக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தை யார் கை கொண்டு இந்த நிலையில் நீதி நெறி தவறாமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற சமாதானம் பெரிதாக இருக்கிறது. அதனுடைய மதிப்பு இந்த பூமி முழுவதையும் விலக்கி கொடுத்தாலும் அவனுக்கு கொடுத்தால் அது ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு மெய் சமாதானம் இறைவனிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள நீங்களும் விரும்புவீர்களாக. தேவனுக்கு மகிமை. அந்த குணக்கேடு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் மாற்ற இறைவன் வல்லவர். அதற்கு சில பாடுகளை கொடுப்பார். அவருக்கு ஆளுமைக்கிற வேலையை கொடுத்தது போல ஆண்டவர் கொடுப்பார். தேவனுக்கு மகிமை. அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நாம் செல்லும்போது நமக்கு சாந்த குணம் வந்துவிடும். அந்த பக்குவம் நமக்கு உண்டாக பக்குவப்படுத்த தான் அப்படி செய்கின்றார். அவர்களை கர்த்தர் செய்கிறார். இதில் நாம் வெற்றி பெறும்போது மெய் சமாதானம் எப்பொழுதும் நம்மிலே அலை அலையாக ஓடுகின்ற நதியைப் போல அது பொங்கி வழிகின்றதாக நம்மிலே செயல்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த வழியை பின்பற்றி அப்பியாசித்து, நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய வைத்திருக்கிற நிலையில் இரு. பணாசைக்கு போகாது, பொருளாசைக்கு போகாது, உலக நேசத்திற்கு போகாது, மனதை விடாது. அநேகர் அப்படி விட்டு தங்களை உருவ குத்தி கொண்டார்கள், விழுந்து போனார்கள். நான் அப்படி இல்லாதபடி தேவன் வைத்திருக்க கொஞ்சம் சமாதானம், பரவ சமாதானம் நமக்கு வந்திருக்கிறது. அங்கே போய் நிரந்தரமாக ராவும் பகலும் தேவரோடு நாம் மகிழ்ந்து கலிகூறப் போகிறோம். அதற்கு நாம் அனைவரும் ஆயத்தப்படுவோம். சத்தத்தை கேட்கின்றவர்களும் இதை மனதில் வைத்து இந்த பிரகாரம் செய்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரப்பா. ஏதாவது நீர் தந்த வார்த்தையை தேவனே சொல்ல கிருபை செய்ய அநேக மக்கள் இதை கேட்டிருக்கிறபடினால் கர்த்தாவுடைய கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்கட்டும் சுவாமி. அது ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும், தெளிவுண்டாக்குறதாக இருக்கட்டும். இந்த மெய் சமாதானத்தை நானும் பெற வேண்டும் என்று இந்த வழியை சத்தியவேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு
நீதி நியாயங்களை கை கொண்டு அவர்கள் இந்த சமாதானத்தை பெற்று தேவனுடைய ராட்சத்திற்கு ஆயத்தப்படட்டும். கர்த்தாவே, இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகருக்கு சமாதானம் இளைப்பாறுதலும் இந்த உலகத்தின் மேல் விடுதலையும் கிடைக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் கிருபையாரும் ஏற்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம்.